செகண்ட் லெசனில் க்ரியேட்டிவ் கொஸ்டின் இதே மாதிரி நமக்கு புக்கில் 5 வச்சு இருக்குது, 3 வச்சு இருக்குது. இப்போது அதே மாதிரி தான் இதில் எல்லாத்துலேயுமே காமனானது இருக்குது, 7 இருக்குது. 7 வெளியில் எடுத்துட்டோன்னு சொன்னால் 1 + 11 + 111 + n டைம்ஸ் என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ வந்து இந்த ஸ்டெப் வந்து என்னது 9/9 போட்டு இந்த ஸ்டெப்பை அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட் 9 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 99 999 n டைம்ஸ். இந்த 7/9 அப்படியே வெளியிலே இருக்கட்டும். இனி வந்து நம்ம 9 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதிக்கலாம், 10 - 1 எழுதிக்கலாம். 99 100 - 1 இது 1000 - 1 எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் டேர்ம்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். 10 100 1000. இங்கே எல்லாத்துக்குமே செகண்ட் டிஜிட் என்ன இருக்குது, -1 இருக்குது. அப்போ வந்து காமனாக சேர்த்து -nன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால் SN = A × R⁴n - 1/R - 1. இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்ம் முதல் உறுப்பு வந்து என்னது A வந்து 10. பொது விகிதம் காமன் ரேஷியோ R = செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம், அதுவும் வந்து என்னது 10 தான். அப்போ SN ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கும் 10 ஆருக்கும் 10 அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த 7/9 அப்படியே இருக்கட்டும். இந்த பிளேஸில் வந்து இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. இந்த -n வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 7/9 உள்ளே கொண்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது 7 × 10 70, 9 × 9 81. அதே மாதிரி இந்த டேர்முக்கும் அப்ளை பண்ணணும். அப்போது 7/9 × n அவ்வளோதான்.